பலனாய், சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய், ஞானமாய், புத்தியாய். ஆமே தேவைங்க. இன்னும் அதிகமான ஞானம் நமக்கு தேவை. இன்னும் அதிகமான புத்தியை சம்பாதித்து கொள்ளணும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கணும். இன்னும் இந்த ஊழியத்தை நடத்த கத்த நமக்கு ஞானத்தை தரணும். இன்னும் மனுஷர்கள் மத்தியில் எப்படி நிற்கணும்னு கத்த நமக்கு ஞானத்தை தரணும். இன்னும் இதை எப்படி நேர்த்தியாய் நடத்தணும் ஞானத்தை கத்த தரணும். என் கத்தர் உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் நடத்த உங்களுக்கு அவர் ஞானத்தை தரணும். வருகிற உங்கள் எல்லாரையும் நடத்துகிறது எங்களுக்கு ஞானத்தை தரணும். அல்லேலூயா. ஊழியன்னா பிரச்சனை இருக்க தானே செய்யும். ஆமென். நேற்று மாலை கூகுள் மீட்டில் தான் ஆவியானவர் பேசினார். இயேசுவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்க்கு காடி தான் கொடுத்தாங்களாம். ஆமென். இருக்கீங்களா? கடைசி நிமிஷம் வரைக்கும் காடியை தான் கொடுத்தாங்க. ஆனாலும் காடியை கொடுத்தாலும் சுவையாய் குடிப்போம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் ஓட்டத்தை ஜெயமோடு முடிக்க செய்கிறவர், துவங்கினவர் மகிமையாய் நடத்துவார். இன்னும் நம்முடைய எல்லைகளை இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி பெரிதானவைகளாய் மாற்றுவாராக, சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவாராக. ஆமென். எனக்கும் ஆசை தான் இந்த வேலூர் ஊழியத்துக்கு இடம் வாங்கணும். எனக்கும் ஆசை தான். ஆனால் சம்பராயநல்லூரில் வாங்கவே கூடாது. ஆமென். பார்த்தாலும் எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஆமென். ஆமாம். சாக்கு போக்கு சொன்னால் சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை உங்கள் முன்னாடி வைங்க. அவர் தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். எந்த ஊழியக்காரர்களும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. அது கொஞ்சம் அப்படி விஸ்லிங் லைட்டாக. ஓகே. ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால் ஜெபிங்க. ஜெபம் அதிகமாய் தேவை. கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தருடைய ஊழியர் வழியாய் பேசின வார்த்தையின்படியே இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இவைகளை படிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றட்டும். இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் சீக்கிரத்தில் சுதந்திரமான இடங்களை தருவாராக. அவர் தான் கேளுன்னு சொல்லிட்டாரு. ஜாதிகளையும் தருவார், பூமியின் எல்லைகளையும் தருவார், கட்டாயம் தருவார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். ஆமென். வார்த்தையாக வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்தால் ஒன்றும் வரமாட்டேங்குது, இங்கே இருந்தால் வார்த்தையாக வருது. ஆமென். அதனால் கர்த்தர் நம்மை பெருக செய்யட்டும். ஜெபிங்க. நமக்கு நிறைய பேர் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் வரீங்கள்ல, நீங்கள் ஜெபிங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் இந்த வாரங்களில் ஊழியம் இருக்கிறது, எங்களுக்காக ஜெபிங்க. எங்களுடைய பிரயாணங்களுக்காக ரொம்ப குறிப்பாக ஜெபிங்க. காரணம் பாதுகாப்பு தேவை. எங்களோடு இருக்கிறவர்களுக்காக, என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காகவும் ஜெபிங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சா உங்கள் மேலேயும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிச்சார். நாங்கள் எதுவும் உங்களை யாரும் தப்பாக பேசுகிறதில்ல. அப்போ கட்டாயமாக நீங்கள் எங்களை சிநேகிதனர் என்றே சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தாமதம் இல்லாமல் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அப்படியே கண்களை மாத்திரம் நாம் மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் நமக்காக பரலோகம் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்படுவதாக. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் இன்னைக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணலாமா? ஒரு 5 நிமிஷம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணால் இன்னைக்கு கிருபை பெருகுமே. இந்த பூமியின் மேலே கிருபை பெருகுமே. கிருபை பெருகினா கர்த்தர் நம்மை நினைப்பாரே. கிருபை பெருகினா தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்துவாரே. கிருபை பெருகினா இந்த ஊழியத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துவாரே. கிருபை பெருகினா கர்த்தர் இன்னும் நம்மை அநேகர் மத்தியில் சாட்சியாய் வைப்பாரே. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகல கணத்திற்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எங்களை உமக்கு முன்பாக வைக்கிறோம். உமது சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நீர் பேசுவீராக. என்ன நோக்கத்தோடு உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே. நீர் எங்களோடு பேசுவீராக. இன்னைக்கு உமது வல்லமை
எங்கள் மத்தியில் தங்கி தாபரிப்பதாக. ஆவியானவருடைய அளவில்லாத அசைவாடுதலை நாங்கள் இந்த செய்தியின் முடிவு வரைக்கும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களோடு பேசும் ஒரு விசையா என்னையும் இந்த பலிபீட அக்கினியில் நான் வைக்கிறேன். சித்தமுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நல்ல மாலை நேரத்தில் நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் இந்த கூடாரத்தை ஒரு பேழையாகவே வைத்திருக்கிறார். ஆமென். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு வாசல் அடைக்கப்படும் தெரியாது. ஆமென். ஆனால் அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா? பேழை கட்டப்படும் போது ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் ஜலப்பிரவாகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரராத் மலையின் மேலே இருந்துச்சு. கர்த்தர் இந்த ஜபத்தை எந்த மலையின் மேலே கொண்டு போய் வைப்பாரோ? அல்லேலூயா. ஆமாம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டாது. இன்றைக்கி மறைந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை அரராத்தில் கொண்டு போய் நிறுத்துவாராக. அல்லேலூயா. ஜபத்தில் அப்படி மெசேஜுக்குள்ளே வரும்போது தான் மறுபடியும் ஆவியானவர் காற்றார், இல்லை இதை அரராத்தை கர்த்தர் மாற்றி கொண்டு போய் நிறுத்தட்டும். ஆமென். வாசல் அது வரைக்கும் திறந்தே இருப்பதாக. ஆமென். அது வரைக்கும் நீங்கள் கூட யாருக்கும் அடைச்சிடக்கூடாது, நம்மளும் யாருக்கும் அடைச்சிடக்கூடாது. ஆமென். வந்தால் வரட்டும், வரலனாலும் போகட்டும். ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார் அடைச்சிருன்னு சொல்லுவார், அடைச்சிடலாம். அப்போ இறக்கமே பார்க்கக்கூடாது. ஆமென். ஆமாம். அப்போ கொசு வந்தால் கூட நம்ம திறக்கலாம், மற்ற யார் வந்தாலும் திறக்கக்கூடாது. ஆமாம். சரி, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நான் கொண்டு போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் அவர் அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் அவர் அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. உன் ஒளி வந்தது. இருளின் மத்தியில் நாம் நிற்கிறோம். இருளின் மத்தியில் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். இருளின் மத்தியில் சில நேரம் ஊழியம் செய்கிறோம். இருளின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஓடுகிறோம். ஒருவேளை கடந்த மாதமும் நான் சொன்னேன், எனக்கு இங்கே மட்டும் என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனால் இப்போ சொல்லுவேன், புரிஞ்சிருச்சு. ஒளி வந்தது. அல்லேலூயா. ஒளி வந்தது. இன்னைக்கு உங்களை பற்றியும் உங்களோடு ஆவியானவர் பேச விரும்புகிறார். இனி உங்களுக்கு மறைவாய் ஒன்றும் இருக்க போவது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு மறைவாய் ஒன்றும் இருக்க போவதில்லை. அவர் சகலத்தையும் வெளியரங்கமாக்குகிற தேவன். ஆமென். வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருட்கள் ஒன்றுமே கிடையாது. இனி உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்தா, இப்படி சொல்லுகிற, ஒளி வந்தா உங்களுக்கு முன்னாடி இனி எதுவுமே மறைஞ்சிருக்காது. ஆமென். வெளிச்சமாய் வைக்கல, ஒளியாய் வைக்கிறார். வெளிச்சம் வேற, ஒளி வேற. ஒளினா சோர்ஸ், சூரியன் தூரத்தில் இருக்குது, அது ஒளி. அங்கேருந்து வர ரேஸ் எல்லாம் வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் செம்பராய நல்லூருக்கு ஒளியாக வைப்பாராக. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் உங்களை ஒளியாக வைப்பாராக. இப்போ இப்படி புரிய வைக்கட்டுமா? சஞ்சய் ஒரு டியூப் லைட். எப்படி? ஆமாம், அதே தான். சஞ்சய் இப்போ ஒரு டியூப் லைட்டு. இன்றைக்கி ஒளி வருது, சுவிட்சு ஆன் பண்ணிட்டாரு ஆவியானவர். இப்போ ஒளி வந்துருச்சு. இப்போ என் முன்னாடி யாராவது வந்து நின்னா மறைவாக இருக்க முடியும்? முடியாது. இனி நீங்கள் சொல்ல முடியும், என் பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னே தெரில, சொல்ல முடியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே தெரியலையே, ஊழியத்தில் என்ன நடக்குது தெரியலையே, என் வேலையில் என்ன நடக்குது தெரியலையே, நான் பிரயாணிக்கிற என் வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியலையே. கர்த்தர் சொல்வார், ஒளிய வைக்க போகிறேன். இனி நீங்களும் நானும் சொல்ல மாட்டோம், எதுவுமே மறைஞ்சு இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் வெளியரங்கமாக்கிட்டாரு. ஏன் இன்னைக்கு ஆவியானவர் இதை பேசுகிறார் தெரியலை, ஆனால் நமக்கு இது தேவை. ஆமென். இது நமக்கு தேவை என்று கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். இது உங்கள் வாழ்க்கையில் தேவை, ஊழியத்தில் தேவை, நாம் செய்கிற நம்முடைய எதிர்காலத்தில். நான் இப்படி சொல்லட்டுமா, நம்ம ஒரு பாதையில் நடக்கிறோன்னா கூட, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கணும்னு நினைக்கும் பொழுது, பார்வோன் கடினம் உள்ளவனாய் மாற தேவன் தேசத்தின் மேல் இருளை அனுமதிக்கிறார்.
பார்வோனின் ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து இருளிலே தடவி திரிகிறார்கள். தெரியலை, இருள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் சமாதானம் இல்லை. இப்படி சொல்லட்டுமா, கடினப்படுத்துகிறவனுக்கும் சமாதானம் இல்லை, கடினப்படுத்துகிறவனோடு சேர்ந்து இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கர்த்தரே வெளிச்சமாக இருந்தார். ஒளி உள்ள நடுவே நிற்குது. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், இந்த வீட்டுக்குள்ளே இயேசு ஒளியாக நிற்கிறார். நமக்கு சமாதானம் தான். ஆமென். நமக்கு இயேசு நின்னா போதும். அவர் சகலத்தையும் நிரப்புகிறவர். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அப்போ ஒரே ஒரு ஒளி உள்ள நின்னா போதும். செம்பராய நல்லூர் மட்டுமல்ல, வேலூரையே ஒரு வெளிச்சம் நிரப்பியிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் இப்படி பார்க்குறேன். இப்போ இந்த ஃப்ளைட்டிலெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், கீழேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது ராத்திரி நேரத்தில். ஆனால் குட்டி குட்டியாக வெளிச்சம், இந்த ஒளி மட்டும் தெரியும். இப்போ பரலோகம் இந்த பூமியை தாழ குனிஞ்சு இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது. செம்பராய நல்லூரில் மட்டும் ஒரு ஒளி நிற்குது. நான் அல்ல, நீங்கள் அல்ல, ஆவியானவர் நின்று கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருச்சு, இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது. உண்மை. அடுத்த 2வது வசனம் அதுதான். பூமியில் இருளாம், ஆனால் ஜனங்க மேலே மட்டும் கார் இருள் மூடி இருக்கிறது. ஜனங்க மேலே கார் இருள் மூடி இருக்கிறது. பார்வோனுக்கும் வழி தெரியலை, பார்வோனை சார்ந்தவர்களுக்கும் வழி தெரியலை. ஆனால் ஒன்று தெரியும், இஸ்ரவேலின் மத்தியில் கர்த்தர் ஒளியாக நிற்கிறாரு. நினச்சா வந்திருக்கலாம். ஆமென். நினச்சா வந்திருக்கலாம், ஆனால் வரலையே. பார்வோன் சொல்லட்டும். யார் சொல்லட்டும்? பார்வோன் சொல்லட்டும். நான் சொல்லுவேன், நான் மோசே, எனக்கு கர்த்தர் சொல்லட்டும். அல்லேலூயா. நீங்கள் மோசேக்களாய் மாற பிரயாசப்படுங்கள். கொஞ்சம் நான் இப்படி யோசிக்கிறேன், இஸ்ரவேல் ஜனத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டார். ஆனால் இருளில் தான் ஊழியத்தை மோசே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார் வெளிச்சத்தை கொடுத்தா? மோசேவே ஒளியாக மாற்றிட்டாரு. அல்லேலூயா. நான் இன்னும் கேட்கிறேன், ஆண்டவரே, இன்னும் காரிருள் வரணும், எங்களை நீர் ஒளியாய் வைக்கணும், எங்களை நீர் ஒளியாய் வைக்கணும். நான் மறுபடியும் சொல்லுவேன், என்கிட்ட ஒரு கடந்த நாட்களில் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. 4 ஜபகூடாரம் வச்சுருக்கீங்கள்ல? ஆமாம். அந்த 4 ஜபகூடாரத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் சிரித்தேன். 4 பிள்ளையில் எந்த பிள்ளை பிடிக்கும்னு கேட்குற மாதிரியே இருக்கே. நான் சொன்னேன், எனக்கு 4மே ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்கும்ல, நீ சொல்லு. நான் கடைசி வரைக்கும் சொல்லவும் மாட்டேன். எனக்கு 4மே பிடிக்கும், 4மே பிடிக்கும். நான் எனக்கு என் இருதயத்தில் ஒரு நிறைவுன்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் நான் எங்கேயும் யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன்ல. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை மற்றவங்ககிட்ட விட்டு கொடுப்பீங்களா? அப்புறம் எப்படி நான் மட்டும் விட்டு கொடுப்பேன்? முடியாது. எனக்கு குறைவோ நிறைவோ என் அப்பா என் கையில் தந்தது தான். அல்லேலூயா. நான் இப்போது என் கண்கள் நான் தரிசனத்தோடு நான் பிரசங்கிக்கிறேன். என் இருதயம் பொங்குகிறது. இதன் மத்தியில் ஒளியாய் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஒளி இங்கே படுது, இன்றைக்கி நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் புறப்பட்டு போவீங்க, இருளாத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் முகத்தை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கே. அல்லேலூயா. கொஞ்சம் நாளைக்கு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்களும் நினைப்பாங்க, ரொம்ப பிரகாசமாக இருக்கே வீடியோ. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒளி வந்திருக்கிறது. ஆமென். சென்னையிலேருந்து ஒளி வந்திருக்கிறது. ஆமாம். ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க போன மாதம், உங்கள் முகமே தெரியல, ஒளியே இல்லைன்னு. ஒளி வந்திருக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய ஞானத்தை ஒருவராலையும் விவரிக்கவே முடியலை. இந்த பிரசங்கத்தை எடுன்னு சொன்னார். அப்போ என் மூளைக்கு புரியலை. ஏறி லைட்டை மாட்டினதுக்கப்புறம் தான் புரியுது, ஒளி உண்மையாகவே வந்துருச்சு போலையே. ஆமென். சும்மா ஒரு சின்ன காரியத்தில் ஆவியானவருடைய செய்கைகளை எண்ணி மகிழுகிறேன், அவ்வளவுதான். ஆமென். ஆவியானவர் இடத்துல தாங்க நமக்கு சந்தோஷம். ஏன்னா பூமியில் இருள், ஜனங்கள் மேலே கார் இருள். அவர் தான் நமக்கு சந்தோஷம், அவர் தான் நமக்கு சமாதானம். வீட்டுக்குள்ளே 1008 பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரும், அவர் தான் நமக்கு ஒளி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒளியாய் வைப்பாராக. நான் இன்னைக்கு மிக சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒளி வேணும்? நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. கர்த்தருடைய ஒளி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வார்த்தை சொல்லுகிறது, அவர் மகிமை இன்னைக்கு உங்கள் மேலே ஊதிக்கும்.
அல்லேலூயா. பூமியின் மேல் இருள் வந்தாலும் கர்த்தரை தேடுகிற இஸ்ரவேல் ஜனத்திற்கு எப்படி ஒரு மகிமை உதித்ததோ, எப்படி ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயம் வெளியே வருகிறதோ, ஒவ்வொரு நாளும் தான் சூரிய உதயம் வருகிறது. ஆனால் குருடனுக்கு சூரிய உதயம் தெரியுமா? தெரியாது. கண் திறக்கப்பட்டவனுக்கு தெரியும்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கண்ணை நமக்கு முதல்ல திறப்பாராக. அல்லேலூயா. பிரசங்கிக்கிற எனக்கு திறப்பாராக. நானும் இப்படியே பார்க்கக்கூடாது. இருள் வந்திருக்கிறது. நான் வந்திருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுவார், நான் வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து பாரு, நான் வந்திருக்கிறேன். துவங்கினவர் முடிப்பார். அல்லேலூயா. துவங்கினவர் முடிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இன்னைக்கு 2 நன்மையை உங்கள் மேலே வைக்க கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். ஒளி, 2 மகிமை. ஆமென். இந்த 2 மட்டும் நம்ம மேலே வந்துருச்சு. இப்போ தான் வசனத்துக்கே வருவேன். இனி எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. ஒருவராலும் அடக்கி வைக்கவே முடியாது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, மலையின் மேல் உள்ள பட்டணத்தை ஒருவராலும் மறைக்க முடியாது. ஒருவரும் விளக்கை கொளுத்தி, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சே, நமக்கு புரிஞ்சிருச்சே. அப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இன்னும் எரியலைன்னு அர்த்தம். கொளுத்திட்டா சரியாக போகுது. ஆமென். இனிமேல் என்ன பண்ணலாம்? கொளுத்திடலாம். அவ்வளவுதான். ஐயா, உனக்கு மாதம் வீட்டுக்கு இடம் திறந்து கொடுத்தா கொளுத்திடுவேங்கிற. ஆமாம். நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம் நினச்சேன். இனிமேல் 6 மணி ஆச்சுன்னா மேலே தீப்பந்தம் பற்ற வச்சிடலாம், மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மீட்டிங் முடிஞ்சோடனே தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம், மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அது சில இடத்துல அப்படி எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் வரல. பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது மேலே ஆன் பண்ணிட்டா, பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடுன்னு வந்து உள்ளே உட்காந்துருவான். தண்ணி ஊற்றிட்டா முடிஞ்சிருச்சு. என்னம்மா? அப்படியா? ஓகே செலக்ட் பண்ணியாச்சு தான். ஓகே. இன்றைக்கி ஒருத்தர் உங்களையும் செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. உங்களை ஒளியாக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. வெளிச்சமாய் அல்ல. திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. அங்கே அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற மனதாயிருந்தீர்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் யோவான் ஸ்நானகனை எப்படி வச்சார்? ஒளியாக வச்சார். அல்லேலூயா. ஒளியின் இடத்துலேருந்து தான் வெளிச்சம் புறப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சோர்ஸ். எப்படி ஒரு சந்திரனும் நிலாவும் மேலே வானத்தில் சுடராக இருக்குதோ, நீங்கள்லாம் சுடர்கள். உங்களிடத்துலேருந்து வெளிச்சம் புறப்படுகிறது. அல்லேலூயா. அவர் எழும்பி பிரகாசிக்க செய்கிற தேவன். ஒரு மனுஷனையும் தாழ்த்தி உட்கார வைக்க நினைக்கவே மாட்டார். ஆண்டவரே, எனக்கு ஊழியமே வரலை, நீ தான் எனக்கு வேணும் வான்னு கூப்பிடுவார். எனக்கு பிரசங்கிக்கவே தெரியாது, நான் வாயை திறந்தாலே திக்கும், நீ தான்ப்பா எனக்கு வேணும். மோசே தானே சொன்னார், திக்குவாயி மந்த நாவு. நான் ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை ஏன் வாயா மாத்திர வந்துரு, உன்னை வெளிச்சமாக மாற்றலை, என் ஒளியாக மாத்திர சோர்ஸ் ஆக்கிறேன். உனக்குள்ளேருந்து நான் பேசுகிறேன், உனக்குள்ளேருந்து நான் ட்ராவல் ஆகுறேன், உனக்குள்ளேருந்து ஊழியத்தை நடத்துகிறேன். நம்ம வெளிச்சத்தில் நிற்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வெளிச்சம் ஒளி போயிடும், அவ்வளோதான். மறுபடியும் இருள் வந்துடும், நாங்கள் போயிடுவோம், திரும்பவும் இருள் வரும். ஆனால் இன்னைக்கு இந்த 5 பேரை கர்த்தர் ஒளியாக்கிட்டா இருள் வீட்டுக்குள்ளே வரவே வராது, இந்த ஊழியத்தை மேற்கொள்ளவே கொள்ளாது. இதை பார்க்க போகிறவர்களுக்கும் இதே தான். நம்ம வெளிச்சத்தில் களி கூற மனதாக இருக்கவே கூடாது. சஞ்சய் பிரதர் ஒளியாக இருக்கிறார், ஜெபம் பண்ணிக்கலாமா? சஞ்சய் பிரதர் போயிடுவார், மறுபடியும் அடுத்த மாதம்தான் வருவார். அடுத்த மாதம் வரைக்கும் யார் ஜெபம் பண்ணுவா? அடுத்த மாதம் வரைக்கும் யார் உங்களோட தீர்க்க தரிசனமாக இடைப்படுவா? ஆவியானவர் சொல்லுவார், நானே உனக்குள்ள வாயா வருகிறேன், நீ முழங்கால் போடு, நானே வருகிறேன். உனக்குள்ள ஒளியாய் நான் வந்துட்டா உன்கிட்ட வருகிறவங்க உன்னுடைய வெளிச்சத்தில் களிகூரமானதாக இருப்பாங்க. சில நேரம் நமக்கு அந்த எண்ணம் வந்துடவே கூடாது, நான் போய் அவங்க வெளிச்சத்தில் களி கூறுவேன்,
நான் போய் அவங்க ஊழியத்தில் களி கூறுவேன், நான் அங்கே சேர்ந்துப்பேன், இங்கே சேர்ந்துப்பேன், அந்த மனுஷனுடைய தயவில் சேர்ந்துப்பேன். இருக்கவே கூடாது. யோவான் ஸ்நானகனை போல கொஞ்ச காலமானாலும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, கொஞ்ச காலமானாலும் மரக்கால் கொஞ்சம் கூட மூடவே இல்லை. காரணம், அந்த விளக்க மாம்சம் மேற்கொள்ளவே இல்லை. நம்ம விளக்க மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விளக்க மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. இன்னும் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. ஒளியை பற்றி சாட்சி கொடுக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒளியை பற்றி சாட்சி கொடுக்கிற மனுஷன். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முடிப்பீங்கன்னு பார்த்தேன். யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்மளால் ஏன் இருக்க முடியல தெரியுமா? எரிந்து பிரகாசிக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், எழும்பி பிரகாசிக்க சொல்லலை, எரிந்து பிரகாசிக்கணும். தன்னைத்தானே அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. எப்படி ஒரு விளக்கின் திரி தன்னிடத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகிற தன்னை அர்ப்பணிக்கிறதோ, அதன் போல தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் தன்னைத்தானே அர்ப்பணிக்க, தன்னைத்தானவே எரிய ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு நாள் ஆசை வந்திருக்காதா இந்த இறைச்சி சாப்பிடணுன்னு? வந்திருக்கும். அவர் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வெற்றி கிளியும் காட்டுத்தேனும். கடைசி வரைக்கும் தன்னுடைய பிரதிஷ்டையில் அர்ப்பணிப்பு மாறவே இல்லை. நம்ம யோசிக்கிற சில நேரம் நான் அர்ப்பணிப்பில் மாறினா கூட ஊழியம் பாதிக்குமா? மாறும், கட்டாயம் மாறும். ஏன்னா நான் கர்த்தருக்கென்று என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். மாறும். நான் இதில் மாறினா அங்கே மாறும், நான் அங்கே மாறினா இது காட்டி கொடுத்துரும். நான் இதில் ஊழியத்தில் மாறிட்டேன்னா இங்கே என் வாழ்க்கையை காட்டி கொடுத்துரும். ஆட்டாங்காணிரும், முடிஞ்சிரும், தெரிஞ்சிரும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா தெரிஞ்சிரும். விளக்கே அணைஞ்சு போயிடும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை அவர் முறிக்காத தேவன், மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன். எல்லாம் நமக்கு தெரியும். ஆமேன், ஆமேன். நல்லா சத்தமாக தான் சொல்லுங்கள். இன்னும் நல்லா சத்தமா. என் கர்த்தர் உங்களை யோவான் ஸ்நானகனை போல வைப்பாராக. ஆனால் ஒன்று, யோவான் ஸ்நானகன் ஆகிட்டால் உலகத்தோடு ஒற்றி போகக்கூடாதே. ஆமேன். ஆமாம், யோவான் ஸ்நானகன் ஆகிட்டா யாராக இருந்தாலும் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு தானே பிரசங்கம் பண்ணி ஆகணும். பண்ணணுமா இல்லையா? பண்ணினா லைவை பார்த்துட்டு வந்து அடிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. விரியன் பாம்பு குட்டிகளே, ஆமாம், அவ்வளோதான். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ளுங்கள், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ளுங்கள். சஞ்சய் பிரதர் இருந்தாலும் ரொம்ப தாம்பா கோவப்படுறாரு. சஞ்சய் பிரதர் எங்கே கோவப்படுறாரு? உள்ளே இருக்கிற ஒளி தான் கோவப்படுது. அவர்கிட்ட தப்பிக்க முடிஞ்சால் தப்பிச்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா என்ன பண்ணுறது, ஒளியாக உள்ளே வந்துட்டார், இந்த வெளிச்சம் தான் தெரியுது. அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சஞ்சய் பிரதர் ரொம்ப கடினமாக தான்பா பிரசங்கம் பண்ணுறாரு. எங்களுக்கு என்ன ஆசையா? எங்களை எரிந்து பிரகாசின்னு சொல்லிட்டாரு. எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் எங்களை நாங்களே புடமிட ஒப்பு கொடுக்குறோம். உங்களுக்கும் அதுதான். என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறலை, நான் போகிற இடத்துல என்னுடைய காரியங்கள் நேர்த்தி ஆகலை, என்னால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேலே எழும்ப முடியலை. ஆவியானவர் சிம்பிளாக சொல்லுவார், அர்ப்பணிக்க கற்றுக்கோ. அழைத்த அழைப்பில் ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம அழைப்பு என்ன, தரிசனம் என்ன, திட்டம் என்ன, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டு, நமக்கு நாமே ஒரு வேலையை ஏற்படுத்தி கொண்டு, நமக்கு நாமே ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு பிரகாசிக்க முடியாது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. பிரகாசிக்கவே முடியாது. ஒரு மனுஷனும் தனக்குத்தானே எதை ஏற்படுத்தி கொண்டாலும் நிலைக்க முடியாது. இதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிற நாளுக்கு முன்னாடியே ஒரு தூதன் இறங்கி யோவான் ஸ்நானகனை பற்றி சாட்சி கொடுத்துட்டாரு. எலியாவின் ஆவியை கொண்ட மனுஷன், பலமுள்ள மனுஷன். அவனுடைய பிரதிஷ்டைய ஆவியா கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார்.
அத்தனையாய் தீர்க்கமாய் பேசுகிறார். இப்படி தான் இருப்பான், இப்படி தான் வாழுவான், இப்படி தான் நடப்பான், அவன் ஓட்டம் இப்படி தான் முடியும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பற்றின தரிசனம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், சில நேரம் என்கிட்ட சொல்லும் பொழுது இந்த தாய் தகப்பன்மார்கள் பெற்றெடுத்தவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப வேதனைப்படுவேன். என் புள்ள வாழ்க்கையில் மாற்றமே இல்லைன்னு. சிம்பிளாக ஒரே ஒன்று கற்றுக் கொடுக்கட்டுமா? ஆவியானவர் உங்கள் பிள்ளைய குறித்து என்ன நினைக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவன் எங்கே வழி விலகி ஓடினாலும் கடைசியில் கற்றுட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவன் எங்கே ஓடினாலும் கடைசியில் கற்றுட்டு வந்துடுவான். நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒரு மனுஷன் மேலே இருக்கிற அழைப்பும் தரிசனமும் அவனை இந்த பூமியில் பரதேசியாக விடவே விடாது. வாழ வைப்பார், வாழ வைப்பார், வாழ வைப்பார். அதுக்கு முதல்ல நான் என்ன அர்ப்பணிக்கணும் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன அர்ப்பணித்தா என் வீடு நல்லாயிருக்கும், நான் என்ன அர்ப்பணித்தா இந்த ஊழியம் நல்லாயிருக்கும், நான் என்ன அர்ப்பணித்தா இந்த வேலூர் மாவட்டம் நல்லாயிருக்கும், நான் என்னை எரிய ஒப்பு கொடுத்தா என் முன்னாடி எத்தனை பேர் வந்தாலும் வெளிச்சத்தில் களி கூர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். அவன் பேசினதோ கடினமுள்ள பிரசங்கம், வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ளுங்கள். யாருக்காச்சும் மெசேஜ் கேட்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி கடினப்பட்டு பேசினுடைய வெளிச்சத்தில் கலிகூரமானதாக இருந்தார்கள். காரணம் அவனிடத்தில் ஒளி இருந்தது, ஒளி இருந்தது. அவன் வரும்பொழுதெல்லாம் ஜனங்க கண் திறக்கப்படும். யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் கண் திறக்கப்படும். ஜனம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கேட்பாங்க, நாங்கள் இனி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அப்படியா, வா ஞான ஸ்நானம் கொடுக்குறேன் போ. வருகிறியா, வா ஞான ஸ்நானம் கொடுக்குறேன் போ. இப்போ தான் ஜனத்துக்கும் புரியுது, ஆசாரியர்களுக்கும் புரியுது, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. யோவான் ஸ்நானகன் கடினமாய் பிரசங்கித்தாலும் ஒரு ஒளி இருக்குது. நம்ம அன்பா வெளிச்சம் வருகிறது. வார்த்தை தான் வெளிச்சம். அல்லேலூயா. இது உங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சஞ்சய் பிரதரே உங்களை தவறான வழியில் இருள நடத்தினாலும் நீங்கள் வேதத்தை எடுத்து ஆராயணும். சஞ்சய் பிரதர் பேசுகிறது சரியா தப்பா, நம்மளை நீதியின் பாதையில் தான் நடத்துகிறாரா, வெளிச்சத்தில் தான் நடத்துகிறாரா? வெளிச்சத்தில் நடந்தால் களி கூறுதல் இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சத்தில் நடக்காதவர்களுக்கு களி கூறுதல் இருக்காது. இருளிலே செம்மையானவர்களுக்கு தான் வெளிச்சம் உதிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மை இன்னைக்கு நிதானித்து அறிய போகிறோம். இன்றைக்கி வேகமாய் வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையின் ஒரு அர்ப்பணிப்பு. தன்னைத்தானே அவன் போடுகிற வஸ்திரம் காட்டுத்தோல், அவ்வளவுதான். காட்டுத்தோல் வஸ்திரம், சாப்பிடுகிற சாப்பாட்டில் நிறைவில்லை, ஆனால் ஊழியத்தில் வெளிச்சம் பிரகாசிக்குது, ஊழியத்தில் வெளிச்சம் பிரகாசிக்குது. பிரசங்கிக்க அவன் ஒளியின் இடத்துல வருகிற எல்லா ஜனமும் கலிகூற ஆரம்பிக்கிறாங்க, ஞான ஸ்நானம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு கூட்டத்தால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஆனாலும் கர்த்தர் எரிந்து பிரகாசிக்க வைத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷத்தை நிம்மதியை ஒருவராலும் பொறுத்து கொள்ள. ஆமென். சத்தமாக தான் சொல்லணும். நீ ஆமென் சொன்னால் உங்கள் அப்பா இன்னும் சூப்பராக வைப்பார். ஆமென். உங்கள் அப்பா ஆமென் சொன்னால் வேலூர் மாவட்டத்திலே பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் உங்களை அப்பா வெளிச்சமிட்டு காட்டுவார். ஆமென். எனக்கு ஆசை, சும்மா இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கல. ஆமென். ஏன் காரணம் இல்லாமல் சம்பராயனூரில் இங்கே, அதுவும் ஆற்றை கடந்து மறுபக்கத்தில் இருக்கிறவங்க கையிலாண்டு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஒளியாக வைக்க சித்தம் வைத்திருக்கிறேன். ஆமென். கொஞ்ச காலமானாலும் எரிந்து பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகன், கொஞ்ச காலமானாலும் யோவான் ஸ்நானகனை போல அவன் அந்த வாழ்க்கையில் இந்த பூமியில வந்தான். அந்த தேவ மனுஷன் இந்த பூமியில ஊழியத்தை நிறைவேற்றினார். முடிக்கிற வரைக்கும் அவரை கண்ட ராஜா முதற்கொண்டு பயந்தார். அல்லேலூயா. ராஜா முதற்கொண்டு பயந்தார். ஆனால் ராஜாவின் கட்டளை அங்க முன்னே நிற்கிற அந்த மகள் கேட்டது நிமித்தம் தான் பயத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய தலை கட்டில வைக்கப்படுகிறது. தேசத்தை கேட்டாலும் கொடுப்பேன். அவ கேட்கிறா, எனக்கு தேசம்லாம் வேணாம், சஞ்சய் பிரதர் தலையை மட்டும் கொடுக்க போதும். ஆமென். யோவான் ஸ்நானகன் தலையை மட்டும் கொடுக்க போதும். நான் சொல்லட்டுமா, கட்டில வைக்கப்பட்ட யோவான் ஸ்நானகன் தலை கூட தேசம் முழுவதுக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுடராய் வைப்பாராக. ஒரு தீர்க்கதரிசியுடைய தலை எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு பாருங்க.
எத்தனை கனமுள்ளதா இருக்கு பாருங்க. என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. இருந்த ஒளி போகும், ஆனால் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. இயேசு மறுபடியும் இப்போ ஒளியாய் உள்ள வருகிறார். அல்லேலூயா. சஞ்சய் பிரதர் போனாலும் இயேசு உள்ள வருவார். அல்லேலூயா. இந்த ஊழியமே நடக்க கூடாது, இருள வச்சாலும் இயேசு உள்ள வருவார். அவரை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. ஆமென். நம்ம இயேசுவை நம்பி தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆதாரம் இயேசு தானே. ஒரு நல்ல பாடல் இருக்கும், ஆதாரம் நீர் தானையா என் துறையே, ஆதாரம் நீர் தானையா. அல்லேலூயா. நாம் துணையென நயந்துரை சொன்னவர்கள் நட்டாத்துல தான் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. நட்டாத்துல தான் விட்டுறாங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட நிற்கிறேன், ஊழியம் நல்லா செய்ங்க, we will support you. அல்லேலூயா. நம்ம சொல்லணும், ரொம்ப தேங்க்யூ, போயிட்டு வாங்க, ரொம்ப தேங்க்யூ, நான் ஒளியாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. தனித்து நின்னால ஒளியா. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஒளியாய் வைக்கிறார். ஊழியம் மகிமையாய்த்தான் இருந்தது. ஆமென். இன்னும் வேகமாய் மற்றொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. நீங்களும் இப்போ புறப்பட்டு போய் உங்கள் தமஸ்குவில் உட்காருவீங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு ஒளி வரும். அல்லேலூயா. சசி பிரதர் ஐயாவும் இப்போ இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் புறப்படுவோம். எங்கள் வேலை ஒளியாக நின்று யோவான் ஸ்நானகன் வேலை முடிஞ்சாச்சு. விரியன் பாம்பு குட்டியும் திட்டியாச்சு. ரட்சிக்கப்பட மனமாக இருக்கிறவன் வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, முடிஞ்சது. இப்போ நாங்கள் போயிடுவோம். இப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து இங்கே உட்காருவாங்க, ஒளி வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? நான் என் வீட்டுக்குள்ளே போவேன், தமஸ்குவில் எனக்கு ஒரு ஒளி வரும். அல்லேலூயா. தமஸ்கு என்பது கர்த்தர் ஒரு மனுஷனை சந்திக்கிற இடம். எலியா சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். கர்த்தர் வந்தார், மலையில் சந்திக்கிறார். சொல்லுகிற வார்த்தை, ஓ தமஸ்குவுக்கு போ, அங்கே எலிசா இருப்பான், அபிஷேகம் பண்ணு. தமஸ்குவுக்கு போ, எகு இருப்பான், அபிஷேகம் பண்ணு. மறுபடியும் துவக்கத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இருள் வந்தாலும் மறுபடியும் தமஸ்குவில் ஒளியை வைக்கிறார். எலியா நினச்சாரு, முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளால் யார் தலைமையிலையும் கை வைக்க முடியாது போலையே, இனிமேல் நம்மளால் யாருக்காகவும் ஜெபிக்க முடியாது போலையே, இனிமேல் நம்மளால் எப்படி இங்கே ஊழியம் செய்ய முடியும் தெரியும் போலையே. ஆண்டவர் சொல்லுவார், தமஸ்குவில் உட்காரு. அல்லேலூயா. தமஸ்குவில் உட்காரு. என் வீட்டுக்குள்ளே போனாலே நிம்மதி இல்லையே, தமஸ்குவுக்குள்ளே போ, ஒளி வரும், ஒளி வரும். ஒளி வானத்திலிருந்து வந்தது, அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்போ எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒளி வானத்திலிருந்து வரணும். எங்கள் சோர்ஸ் பரலோகமாக இருக்கணும். இந்த ஊழியத்துக்கு சுடர் பரலோகமாக இருக்கணும். நம்ம கூகுள் மீட்டில் தான் ஒரு நாள் நடத்தும் பொழுது ஆவியானவர் தான் ரொம்ப அழகாக பேசினார். பாண்டிச்சேரிக்கு கடந்த மாதம் போகும்போது ஆவியானவர் சூப்பராக பேசினார். பரலோகமே கூட வரும். ஆமென். பாண்டிச்சேரியில் நாங்கள் எப்படி 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 ஆவியானவர் அன்றைக்கி பேசினார்னா, கொஞ்சம் இமேஜினேஷனில் தான் அப்படி. இப்போ நானும் அன்றைக்கி ஜபத்தை நடத்தினேன். நாங்கள் ஜோலார்பேட்டில் காரை ஓட்டணும். ஜோலார்பேட்டையிலேருந்து பாண்டிச்சேரி போய் உள்ளே நிற்கிற வரைக்கும் பரலோகமும் சுடராக வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இங்கே முடித்து இந்த வாரம் சென்னைக்கு போகணும். ஜோலார்பேட்டையிலேருந்து சுடர் கூடையே வரணும். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள ஒளியாக இருக்கிறார், ஒளி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கும். வெளிச்சத்தின் இடத்துல ஜனங்களும் களி கூர்ந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு என்னமோ இன்னைக்கு பிரசங்கிக்க என் கண்ணில் அந்த தரிசனத்தையும் ஆவியானவர் காண்பிக்கிறார். பரலோகம் இதை தாள குனிந்து கவனிக்கிறது. இங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை மறுபடியும் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ? ஆமென். அப்போ போகும்போது எல்லோரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? தினமும் கிறிஸ்மஸ் தான். ஆமென். தினமும் ஒளி தான். தினமும் வெளிச்சத்தில் இருந்து பாருங்கள். உங்களை பார்க்குறவங்க யோவான் ஸ்நானனுடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்ததை போல சொல்லணும். அந்த தேவ மனுஷன் வந்தால் சந்தோஷமாக இருக்குது.
அந்த ஊழியர் வந்து பிரசங்கிச்சா சமாதானமாக இருக்குது, சசி பிரதர் வந்தால் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, நாங்கள் அவர் பக்கத்தில் இருந்தால் நிம்மதியாக இருக்குது, ஒனேசிம் ஐயா பலிபீடத்தில் ஏறினா ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறாரு, அவர் பிரசங்கிக்க வெளிச்சம் எங்கள் மேலே விழுது, நாங்கள் களி கூறுகிறோம். இப்படி ஊழியம் செய்யணும். ஆமென். இருள் இருக்கிறவன் மாதிரி கண்காட்டி குருடனை போல் ஊழியம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா எகிப்தில் நடந்தது தான் நடக்கும். தடவி திரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென். நான் பொதுவாக தான் பேசுகிறேன். ஆமாம், நல்ல வேலை லைவ் ஃபோக்கஸ் ஏன் மேலே மட்டும் இருக்குது. குருடனுக்கு குருடன் வழிகாட்டி இருள் மேற்கொண்டு துவுக்குன்னு விழ வேண்டியதுதான். மோசையை நான் கை கொடுக்கலாம் மாட்டேன். என் கையில் ஒரு கோலை கொடுத்துருக்கார், நான் நொண்டினாவது போயிடுறேன். நான் அல்லேலூயா. எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது, கையில் ஒரு கோல் இருக்குது, நான் தட்டியாவது பரலோகம் போயிடுவேன். இங்கேயே தடவிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமேன் ஆமேன். நல்லா தான் சொல்லுங்கள். சிரிச்சிட்டு தானே பிரசங்கம் பண்ணுறேன். ஏதோ ரொம்ப கடினமாக போகிற மாதிரிலாம் இருக்குது. யோவான் ஸ்நானகன் மாதிரி உங்களை நான் விரியன் பாம்பு குட்டின்னு சொன்னால் கோவப்படுவீங்களா மாட்டிங்களா? அல்லேலூயா. ஆமாம், நான் கொஞ்சம் அன்பாக தான் போகிறேன், அன்பாகவே போவோம். ஆமேன். ஆமாம், யார் பிள்ளையின் மேலே அன்பாக இருந்தாலும் நாங்கள் சிச்சிக்கவும் விரும்புகிறோம், உங்களை அன்பு செய்யவும் விரும்புகிறோம். ஆமேன். அதுதான் நம்மை பரலோகத்துக்கு நேராக வெளிச்சத்துக்கு நேராக நடத்தும். ஒருவேளை நாளைக்கு நாங்கள் இல்லாமல், ஒருவேளை இப்படி சொல்லுகிறேனே, ஒருவேளை ஆவியானவர் இப்போ எனக்கு சொல்லுவார், கொஞ்சம் இந்த ஊழியத்தை முழுசாக சசி ஐயா கையில் கொடுத்துட்டு நீ இன்னும் வேறு மார்க்கமாக இப்போது தமஸ்குவுக்கு போன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, கையில் இருக்கிற கோலை கையில் கொடுத்துட்டு நிம்மதியாக வச்சுக்கோங்க ஐயா, எல்லா இருளையும் இனி உங்களால் சமாளிக்க முடியும்னு பலப்படுத்திட்டு போயிடுவேன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் தலையை வாங்கி தட்டில் வச்சாச்சு. ஆமேன். புரியும், சில பேருக்கு மட்டும்தான் இது புரியும். ஆமாம், தெரியல, ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். ஒருவேளை முழுசாக கொடுனா கொடுத்துருவேன். எனக்கு இன்னும் நிறைய ஊழியம் பிரயாணங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய ஸ்தாபிக்கணும். ஆமேன். எங்கள் பிரயாணம் ரொம்ப அதிகம். ஏன்னா சஞ்சய சொல்லுவார், டேய் நீ தமஸ்குவுக்கு போ. ஆண்டவரே இங்கே பலிபீடத்தை கட்டினேன், அக்கினியை கொண்டு வந்தேன், வேற ஆளை கொண்டு வருவேன், எலிசா வருவார், அவர் பார்த்துக்குவார், நீ தமஸ்குவுக்கு போ. நாங்கள் தாராளமாக ஓட ஆயத்த. காரணம், என் தலையின் மேலே சுடர் இருக்கிறது. நான் எங்கே போனாலும் இருளில் படுத்திருந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாய்த்தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய முதல்ல சவுலாக இருக்கிறார், இருளில் இருக்கிறார், கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனா தெரியும், கிறிஸ்தவன்னா தெரியும், மாதம் ஒருத்தன் வந்து பிரசங்கிக்கிறான் தெரியும், ஆனால் கண்ணு மறைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் சவுல் தான் நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் சவுல் நேசிக்க மாட்டார். எடுத்து அடித்தா ரத்தம் கொட்டும், உயிர் போயிடும். ஆமேன். அங்கேயும் உயிர் எடுக்கிறாங்க, இங்கேயும் உயிர் எடுக்கிறாங்க. ஆமேன். யோவான் ஸ்நானகன் தலையும் வாங்கியாச்சு, இப்போ சவுலும் ஜனங்க இதை வாங்கி ஆகணும்னு துடிக்கிறார். எனக்கு என்னென்னா, ஒளியாக இருந்தவர் தலையை வாங்கிட்டாங்க, இன்னொரு ஒளி வந்துருச்சு. ஆனால் இப்போ வெட்ட துடிக்கிறவர் ஒளியே கிடையாது, இருளில் இருக்கிற ஒரு மனுஷன், கண்ணு மறைக்கப்பட்ட ஒரு மனுஷன். சில நம்ம சொல்லுவோம்ல, நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் புள்ள இருள் இருக்கே, நான் நல்லா தான் ஊழியம் செய்கிறேன், என்னை சார்ந்து இருக்கிறவங்க சரியில்லையே, நான் நல்லா தான் ஓடுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கலையே. புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு அந்த நாட்களில் கிறிஸ்தவ ஜனத்திற்கு ஒரு கடினமான மனுஷன்னா சவுல் தான். கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு, தெரியலை. இப்போது ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சவுலின் கண்ணை திறக்கணும் ஜோமான்னு. அல்லேலூயா. சவுலின் கண்ணை திறக்கணும் ஜோமான்னு. சவுலின் கண் திறந்துட்டா கிறிஸ்தவ ஜனத்துக்கு களி கூறுதல் வந்துடும். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்ணை திறந்துட்டா உங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்ணை கத்தர் கொஞ்சம் அப்படி திறந்து இதுதான் ஒழின்னு அவங்கள பார்க்க வச்சுட்டாருன்னா நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே அடுத்த மாதம் 14ஆம் தேதி எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வேணும். ஆமேன். சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. கத்தர் கண்களை திறப்பாராக. நம்ம கண்களை திறக்கிறாரோ இல்லையோ, உதைக்கிற சவுலின் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. நான் எதுவும் குறிப்பெல்லாம் என் சுயமாலாம் என்றைக்குமே எடுக்கவே மாட்டேன். உட்கார்ந்தா ஆவியானவர் பேசுவார், அவ்வளோதான். அவர் பேசுகிறார். இன்றைக்கி உங்களோடு பேசுகிறேன்.
நமக்கு சில நேரம் சிலரால் நமக்கு மனமகிழ்ச்சி வருவது இல்லை, கலிகூறுதல் வருவது இல்லை, சமாதானமாக போயிடும். எவ்வளோ நிந்திச்சாலும் ஆண்டவரை துதிக்கிறோம், எவ்வளோ நிந்திச்சாலும் கர்த்தர் சமூகத்தில் வருகிறோன்னு நம்ம ஓடிடுறோம். சவுல் துக்கப்படுத்த, சபையை துக்கப்படுத்த, எல்லாரையும் கொலை செய்ய கிறிஸ்துவ ஜனம் ஒரு பக்கம், சவுலை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நீ செய்கிறத செய், நாங்கள் செய்கிறத செய்கிறோம், ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் சீஷர்கள் ஊழியமும் நடக்குது, அப்போஸ்தலர் ஊழியம் மகிமையாக தான் நடக்குது. ஒரு பக்கம் சவுல் துக்கப்படுத்துகிறான், ஆனால் ஊழியம் மகிமையாக இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறதுல, கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறதுல, ஒளி உங்கள் மேலே வந்திருக்கிறதுல. சவுல் துக்கப்படுத்தினாலும், உங்கள் வீட்டின் மக்கள் துக்கப்படுத்தினாலும், பிள்ளை துக்கப்படுத்தினாலும், புருஷன் மனைவி யார் உங்களை துக்கப்படுத்தினாலும் ஊழியம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒளி வந்திருக்கிறது, மகிமை உதித்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் என்ன மட்டும் சொல்கிறேன், எதுக்கு உங்களை சொல்லிட்டு சஞ்சய் பிரதரை யார் உதைச்சாலும் ஊழியம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆமேன். யார் குத்தினாலும் மகிமையாக தான் இருக்கும், யார் துக்கப்படுத்தினாலும் வெளிச்சம் குறையாது, ஒளி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சவுலின் கண்ணை திறக்கணும்னா கர்த்தரால தான் முடியும். அது நீங்கள் போராடினாலும் சரி, நான் போராடினாலும் சரி முடியாது. என் பிள்ளைய திருத்தவே முடியாது, என் புருஷனை திருத்த முடியாது. காரணம், நான் கண்ட ஒளியை இன்னும் அவன் பார்க்கலை. நான் அனுபவிக்கிற வெளிச்சத்துக்குள்ளே அவர் வரலை. வந்துட்டாருன்னு வைங்களேன், என்னை விட ரெட்டிப்பாக ஓடுவார். அதான் நடந்துச்சு அங்கே, அதுதான் நடந்துச்சு. துக்கப்படுத்துகிறான். இப்போ வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது, சவுளை சுற்றிலும் பிரகாசித்தது, கண்கள் இருந்த மீன் செதில்கள் கொட்டினது. அப்படியே கொஞ்சம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன், 18லேருந்து 20 அந்த 3 வசனத்தை வாசிங்களேன். மீன் செதில்கள் போன்ற விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி புறப்பட்டான். பலப்பட்டான். ஓகே ஓகே. அல்லேலூயா. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். வானத்தில் வந்த ஒளி இப்போ பவுலுக்குள்ளேயே உட்காந்துருச்சு. அல்லேலூயா. உள்ள ஒளி வந்த உடனே கண்ணை மறைச்சி வைக்க முடியல, கண்ணில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. கண்ணு குருடனாக இருந்தால் பார்க்குறது எல்லாம் குருடாக தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அப்போ பார்க்குற என் கண்ணில் தான் தப்பு. அல்லேலூயா. ரோட்டு மேலே தப்பா? இப்போது கண்ணாடி அந்த அங்கே இருக்குது, சரி ஓகே, இதுக்காக தான் கலட்ட வச்சாரோ தெரியல, கண்ணாடி போடாமல் நிற்கிறேன். சரி, கண்ணாடி அங்கே இருக்குது. இப்போ நான் ட்ரைவ் பண்ணணும், நைட் ட்ரைவ் பண்ணணும், கண்ணாடி போடாமல் ட்ரைவ் பண்ணால் என் கூட வரவங்க தூங்குவாங்க? தூங்க மாட்டாங்க. ஆமாம். இவன் கண்ணில் கண்ணாடி போட்டுன்னு ஓட்டினாலே ரொம்ப மோசமாக ஓட்டுவான். கண்ணாடி வேற போடாமல் ஓட்டுறான், என்ன தைரியத்தில் ஓட்டுறான் இவன்? பயம் வருமா வராதா? அப்போ யார் கண் முதல்ல திறக்கப்படணும்னா என் கண் திறக்கப்படணும், நம்மை சார்ந்திருக்கிறவங்க கண் திறக்கப்படணும், நம்மோடு கூட நிற்கிறவங்க கண் திறக்கப்படணும். நான் இப்போ இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் கண்ட ஒளியை என்னை பார்க்கல ரட்டிப்பாக எங்கள் சசி ஐயா பார்க்கணும். ஆமேன். நான் கண்ட ஒளியை என்னை பார்க்கல ரட்டிப்பாக அம்மா பார்க்கணும், 3 பிள்ளைகள் பார்க்கணும், என்னை பார்க்கல என்னோடு பிரயாணிக்கிறவர்கள் பார்க்கணும், என்னை பார்க்கிலும் இந்த வேலூர் மாவட்டம் இந்த ஒளியை பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், செம்பராய நல்லூரை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். வேலூர் மாவட்டத்தில் அநேக சவுல்கள் உண்டு. ஆனால் அவங்க கண் திறக்கப்படணும்னா நம்ம பொறுமையாக ஓடி தான் ஆகணும், ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சவுலை போய் நானும் குத்த வருவேன் போகக்கூடாது. சும்மா பொறுத்திருந்து அமைதியாக அனனியா என்கிற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு நாள் பேசுவார். அல்லேலூயா. ஒளியாகிய அனனியா என்கிற தீர்க்கதரிசி காத்திருப்பார். ஒளி நான் கொஞ்சம் பயப்படும், எப்படி ஆண்டவரே போவேன்? நீ போ, சபையை துக்கப்படுத்தினாச்சே, போ, நீ போய் உன் கையை வை, கண்ணை திறப்பேன். அல்லேலூயா. அனனியாவை ஒளியாக வச்சார்ல, வானத்துலேருந்து முதல்ல ஒரு ஒளி வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், போய் உட்காந்து நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாரு. இப்போ கர்த்தர் அனனியா தீர்க்கதரிசி அப்படி எழுப்பி அனுப்புகிறாரு, ஒளியாத்தான் அனுப்பினார். அல்லேலூயா. அனனியா தீர்க்கதரிசியின் ஊழியம் சின்னசு, அவ்வளவுதான், அந்த சாப்டர் தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை எழுப்பின மேன்மை அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, நான் மறுபடியும் சொல்ல, எனக்கு ஒரு ஆசை, நான் அப்படி ஓடினாலும் சசி பிரதர் சொல்லணும், பிரதர் டைமே இல்லை, ராணி பேச்சில் மெசேஜ் கூப்பிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஆமேன்.
இனி பார்க்கலாம் போகக்கூடாது. உட்காந்து நீங்கள் பிரசங்கிக்கிறது ஆயிரங்கள் பார்க்கணும். ஆமேன். ஆயத்தப்படுகிற மனவாட்டி தானே, ஆயத்தப்படணும். அதான் கெட்டுமே, புத்தி இருக்கா புத்தி இல்லையா? ஆமேன். போன 10மே கன்னிகை தான், போன 10மே மனவாட்டி தான். ஆனால் பிரித்து எடுத்தால் வெளிச்சத்துக்குள்ளே வந்துருச்சு. 5க்கு புத்தி இருக்குது, 5க்கு புத்தி இல்லை. ஆமேன். வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டா பிரித்து எடுத்துருவார் ஆவியானவர். உனக்கு புத்தி இருந்தால் ஒழுங்காக ஓடு, புத்தி இல்லையா நான் பரிபூர்ணமாக தரேன் என்கிட்ட கேட்டுன்னு ஓடு. ஓம்பாட்டுக்கு ஓடாது. அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு ஓடுன இருக்கிறதும் போயிடும். ஆமேன். அல்லேலூயா. நல்லா சத்தமா அல்லேலூயா. படிக்கிற இடத்துல கர்த்தர் புத்தியை வைப்பாராக. அல்லேலூயா. கிளாஸில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளிச்சமிட்டு காட்டுவாராக. அல்லேலூயா. படிக்கிற இடத்துல கூட நீங்கள் ஸ்பெஷலாக தான் இருக்கணும். ஆமேன். வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கணும். நான் என்னால் என் இருதயத்தின் மேலே கை வச்சு சொல்ல முடியும். என் காலேஜில் கொஞ்சம் என் கூட படிக்கிறவனுக்கு என் மேலே ஒரு பயமும் கிடையாது. அவங்களுக்கு நான் எல்லாமும் ஆனேன்னு அவனுங்களே நினச்சிப்பானுங்க. நினச்சா திடீர்னு எதாவது பண்ணானுங்கன்னா கிட்ட வருவானுங்க, பாவ மன்னிப்பு வேணும்னு செருப்படுத்து அடிப்ப ஓடிடு. அவனுங்களுக்கு எதாவது செஞ்சுட்டு வருவானுங்க, பாவ மன்னிப்பு கொடுக்குறியாடா? அவன் சஞ்சையெல்லாம் கூட மாட்டாங்க, ஃபாதர்னு வாங்க. நான் இன்னும் ஃபாதர் ஆகலடா, அவ்வளவுதான். அவனுங்களுக்கு நான் எல்லாமும் ஆனேன். ஆமேன். அம்மா சொன்னாங்களே வேட்டிக்கனில் போப்பாண்டவர் தெரிந்தெடுத்தோடனே மேலே ஏறி மேலே வெளிச்சம் ஓடுமா, அந்த மாதிரி அவனுக்கு ஏன் தலை மேலே என்ன தெரிஞ்சதோ தெரியல, மன்னிப்பு வேணும். நான் எந்த அங்கேயோ போட்டு மன்னிப்பு கொடுக்கறது? ஆமேன். என்னால் வெள்ளை சட்டை தான் போட முடியும். ஆமேன். ஆமாம், முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். காலேஜில் எப்படியோ தெரியாது, ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் என்னை ஒளியாக தான் வச்சார். அல்லேலூயா. என்னால் தாராளமாக சொல்ல முடியும், என்னை ஒளியாக தான் வச்சார். ஆனால் நீங்களாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. நீங்களாம் பாக்கியவதிகள். இந்த சத்தியத்தெல்லாம் இப்போவே கேட்குறீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஒளியாக தான் வைக்கணும். ஆமேன். டீச்சர் கூப்பிட்டு கேட்கணும், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயேன்னு. அவங்க எங்கே கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடக்கூடாது. ஆமேன். டீச்சர்ஸ் கேட்கணும், ஜெபம் பண்ணிட்டு போன்னு. நான் படிக்கிற நாட்களில் நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் இப்போ நடக்குது. நான் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு கேட்குறாங்க. என்னை ஒளியாக தான் வச்சுருக்கிறார். எங்கள் கூகுள் மீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவர் வருகிறாங்க. நான் சொல்லுவேன், ஒளியாக தான் வச்சுருக்கிறாங்க. நான் இன்னமும் இந்த ஊழியத்தில் ஓடினாலும் அநேகரை கர்த்தர் இந்த வெளிச்சத்தில் கலிகுறதாக வச்சுருக்கிறாரு. நான் சொல்லுவேன், என்னை ஒளியாக தான் வச்சுருக்கிறாரு. நீங்கள் என்னைக்கு இப்படி சொல்கிறது? நீங்கள் என்னைக்கு இப்படி சொல்கிறது? ஆமேன். நான் இன்னும் சொல்லட்டுமா? நம்ம ஒளி ஆயிட்டா யாரையும் கூப்பிடவே வேணாம். அல்லேலூயா. நம்ம ஒளி ஆயிட்டா யாரையும் கூப்பிடவே வேண்டாம். ஒளியினிடத்தில் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதே 3ஆம் வசனம், ஒளிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும், கொஞ்சம் அப்படியே படிச்சிருங்களேன் எனக்காக. உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் வருவார்கள். அல்லேலூயா. நடந்து வருவார்கள். ஆமாம். அப்போ காரெல்லாம் வரக்கூடாது. ஆமேன். ஆமாம், காரெல்லாம் வரக்கூடாது. ராஜாவாக இருந்தாலும் நடந்து வரணும். இது என்னமோ கீழே உதிக்கிற ஒளியினிடத்தில் ராஜாக்கள் வரணும். ஆமேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளை சில பேர் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குல்ல, வருவார்கள். சென்னையில் 24ஆம் தேதி மாதாந்திர கூடுகை இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, காரெல்லாம் நிறுத்திட்டு மேலே ஐனம்பாக்கத்தில் நடந்து உள்ளே வரணும், உதிக்கிற உன் ஒளியினிடத்தில். சும்மா ஒரு பேராசை தான், ஒரு ஆமேன் தான் சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஆமாம். இனிமேல் அந்த வேலூர் அந்த விஐடி கிட்ட ரைட் எடுக்கும்போது இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, முக்கியமான ஒருத்தர். வருவாராக, என் துறையே வருவாராக, ஆதாரம் நீர் தான் ஐயா. அல்லேலூயா. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல நடக்குங்க, நடக்கும், கட்டாயம் நடக்கும். நம்முடைய வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்ட எல்லாமே உண்மை சம்பவம். யோவான் ஸ்நானகனை கண்டு ராஜாக்களை பயப்பட வச்சாரா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தை கண்டு எல்லாரையும் நடுங்க வச்சாரா இல்லையா? அப்போ நம்ம செய்கிற ஊழியமும் நம்ம மேலே இருக்கிற ஒளியையும் கண்டு எல்லாரையும் நடுங்க வைப்பார்.
ஆமென். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். எனக்கு மறுபடியும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படியாச்சும் 24ஆம் தேதி வந்துடணும். ஏசப்பா, அது யாராக வேணா இருக்கட்டும். ஆமாம். அப்புறம் நான் அவருன்னு சொல்லுவேன். சஞ்சய் பிரதர் அவரு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு வம்பு? யாராக இருந்தாலும் வந்துட்டு போட்டோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், போய் கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார். ஹல்லேலூயா. சஞ்சய் பார்வைக்கு நலமானதை செய்வார். உங்களை கர்த்தர் இப்படியே எடுப்பார். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். சொன்னால் தலையிலேயே கொட்டுவார், இல்லை தலையை எடுத்துருவார். யோவான் தலையை எடுத்த மாதிரி. பாவம், அந்த மனுஷன் நல்ல தேவ மனிதர் யோவான் ஸ்நானகன். ஆனால் இந்த காலத்தில் போய் பேசினா உண்மையாகவே அவரே கழுத்தை கருத்து எடுத்துருவார். கர்த்தர் உங்கள் ஒளியின் இடத்துல ராஜாக்களை கொண்டு வருவாராக, நம்மை ஒளியாய் வைப்பாராக. என்னைக்கு அனனியா தீர்க்கதரிசி தலையில் கையை வச்சாரோ கண் பார்வை வந்துருச்சு, சாப்பிட்டாரு, பலப்பட்டாரு, தாமதம் இல்லாமல் ஊழியத்துக்குள்ளே போயிட்டாரு. ஒளி வந்தது. அல்லேலூயா. ஒளி வந்தது. இன்றைக்கி எத்தனை பேர் எழுந்து நின்று இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் கண்களை மூடி ஆவியானவரே, என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை தாங்க. வெளிச்சம் அல்ல, எனக்கு ஒரு ஒளி வேணும். இவ்வளவு தான் சத்தமாக வாய்களை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை சூழ இறங்கின அதே வெளிச்சம், அப்போஸ்தலனாகிய பவுலை சூழ இறங்கின அதே வெளிச்சம் இன்னைக்கும் இந்த ராத்திரி வேளையில் என் கர்த்தர் உங்கள் மேலே அந்த ஒளியை வைப்பாராக. என் கர்த்தர் உங்கள் தலையின் மேலே அந்த ஒளியை வைப்பாராக. வானம் திறக்கப்படுவதாக. தகப்பனே, இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், இன்னைக்கு என்னோடு சேர்ந்து கரம் உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலேயும், ஊழியத்திலேயும், இவர்கள் தொழிலிலேயும், எல்லா சம்பாத்தியத்திலேயும் என் இயேசு நீர் ஒளியாய் நிற்பீராக. அன்னைக்கு சவுலை சுற்றிலும் பிரகாசித்த அந்த வெளிச்சம் இவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பதாக. இந்த ஒளிகள் எங்கே கடந்து போகிறார்களோ இவர்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் இவர்கள் நிமித்தம் ஒரு பெரிய கலிகூறுதல் உண்டாவதாக. எங்களை ஒளியா வச்சிருங்கப்பா, எங்களை ஒளியா வச்சிருங்க. நாங்கள் இன்னும் எத்தனை நாளுக்கு வெளிச்சத்தில் களி கூறுவோம்? எங்களுக்கு நீங்கள் சுடரா வாங்க. இந்த வேலூர் ஊழியத்துக்கு நீர் சுடராய் வாங்க. நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணுகிறோம், சுடராய் வாங்க. என் பிள்ளைக்கு என்னை ஒரு சுடராய் வைங்க. என் ஊழியத்துக்கு என்னை சுடராய் வைங்க. என் தொழிலுக்கு என்னை சுடராய் வைங்க. ஒளியாய் வைப்பீராக. கலிகூரட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, நான் நிற்கிற இடமெல்லாம் கொஞ்ச காலமானாலும் யோவான் ஸ்நானகனை போல நான் எரிந்து பிரகாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் என்னை நானே எரிய ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை ஒருவராலும் செய்ய முடியாத அளவிற்கு நான் செய்தாகணும். ஒளி வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு மட்டுமல்ல என்னோடும் பேசியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தானே அர்ப்பணித்த ஒரு மனுஷன், தன்னை எரிய ஒப்பு கொடுத்த மனுஷன். ஆனால் முடிவில் பிரகாசித்த பிரகாசம் இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கிக்க வைத்தது உண்மையானா? என் கர்த்தர் உங்களை அந்த ஒளியாய் மாற்றட்டும். நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஒளியாய் மாற்றட்டும். எங்களுக்கு இன்னைக்கு இருளில் வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. இந்த இருளில் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. காரணம் எங்கள் மத்தியில். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியில் ஒருவர் சுடராய் நின்று கொண்டிருக்கிறார், ஒருவர் ஒளியாய் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதரா சகோதரி, உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி. உனக்கு ஒளி வந்திருக்கிறது. மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது. இனி நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாராக. இனி நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் உங்கள் நிமித்தம் ஜனங்கள் களி கூறுவார்களாக. மறுபக்கம் ஜனம் ரட்சிப்படைய யோவான் ஸ்நானகனை போல உங்களை பயன்படுத்தட்டும். ஜனம் ரட்சிப்படைய அப்போஸ்தலனாகிய பவுலை போல என் இயேசு உங்களை பயன்படுத்தட்டும். உங்களை ஒளியாய் மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, என்னை சாட்சியாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, அவனை சாட்சியாக
அந்த ஒளிக்கு சாட்சியாக சாட்சி கொடுக்க ஆண்டவர் வைத்ததைப் போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் ஒளியை இந்த பகுதியில் இருக்கிற அநேகருக்கு நாம் சாட்சி கொடுக்கிற சாட்சிகளாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை சாட்சி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சியாய் வைப்பீராக, என்னை சாட்சியாய் வைப்பீராக, என்னை சாட்சியாய் வைப்பீராக. சவுல் பக்கத்தில் ஒரு ஒளி வந்துச்சு, அவ்வளோதான். துக்கப்படுத்தின சவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் உடனே சத்தத்தை கேட்கிறான். இந்த மாலை வேளையில் நம்முடைய செவியும் திறந்து தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறது. அந்த ஒளியை பெற்ற நமக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நம்முடைய செவி திறனை கேட்க வைத்தார். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த மகன் கொடுத்த அந்த வார்த்தையில் நான் பெற்றுக்கொண்ட ஒன்றை சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் ஒளியாக வாழணும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை நீயும் நான் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஜீவ சுவாசத்தை நீயும் நான் பெற்றிருக்கிறோம். இன்னொன்றையும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே சவுல் ஞானஸ்நானம் பெற்று ஆகாரத்தை சாப்பிட்டு தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். நாம இன்னமோ சாக்கு போக்கு சொல்றோம், இல்லை இன்னையோடு நிறுத்திக்குவோம், தாமதம் வேண்டாம், எனக்கு அந்த தரிசனம் இல்லை, அல்லது எனக்கு அந்த வரம் இல்லை, அல்லது எனக்கு இந்த மகிமையின் ஊழியம் இல்லைன்னு தயவு செய்து இந்த சத்தியத்தை கேட்ட நீங்களும் நானும் சொல்லாதிருப்பீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சடுதியாய் தாமதமின்றி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.